காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வைகுண்ட பெருமாள் கோயிலில் வைகாசி பிரமோற்சவ திருவிழாவில் வைகுண்ட பெருமாள் ஊர்வலம் நடைபெற்றது. வைகுண்ட பெருமாள் கோயிலில் வைகாசி பிரமோற்சவம் ஜூன் 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில் வெண்ணெய் தாளி கண்ணன் கோலத்தில் வைகுண்ட பெருமாள் பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனையடுத்து வழியெங்கும் பக்தர்கள் கண்ணனுக்கு பசும்பால் மற்றும் பழங்களை கொடுத்து சாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவில் ஆகாச மாரியம்மன் திருவிழாவில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் பவனி வந்த அம்மனை ஆயிரக்கணக்கானோர் தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் அம்மன் தினமும் காட்சி கொடுப்பார். இறுதியாக வரும் 19ஆம் தேதி சிறிய தேரில் அம்மன் வீதி உலா வந்து பிறகு சமயபுரத்திற்கு எழுந்தருள்வதுடன் விழா நிறைவு பெறுகிறது. கடலூரில் சௌடாம்பிகை அம்மன் கோவிலில் கத்தி போடும் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று நேர்த்திக்கடனை செலுத்தினர். பர்வதவர்த்தினி சமேத ராமநாதீஸ்வர சௌடாம்பிகை அம்மன் கோவில் உற்சவத்தையொட்டி நடைபெற்ற கத்தி போடும் திருவிழாவில் கலந்து கொண்ட ஏராளமான பக்தர்கள் ரத்தம் சொட்ட சொட்ட தங்களை நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீஞ்சூர் அருகே புங்கம்பேடு கிராமத்தில் கொண்டாடப்பட்ட ஸ்ரீ பகவத் ராமானுஜரின் 1007வது அவதார உற்சவ தினத்தை முன்னிட்டு பக்தர்கள் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வைர கிரீடத்தை அணிவித்து வழிபாடு செய்தனர். சீனிவாச பெருமாள் பாசியக்கார சுவாமி சன்னதியில் உள்ள நந்தவனத்தில் ஸ்ரீ பகவத் ராமானுஜரின் 1007வது அவதார உற்சவ விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீரங்கம், திருவள்ளூர் வைத்திய வீரராகவர், திருநின்றவூர் தாயார், பக்தவத்சல பெருமாள் உள்ளிட்ட 108 வைணவ திவ்ய தேசங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட சீர்வரிசைகளுடன் 1 கோடி ரூபாய் வைர கிரீடத்தை பக்தர்கள் சுவாமிக்கு அணிவித்து பக்தர்கள் வழிபட்டனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு பொங்கல் வைக்க ஆண்கள் மட்டும் மண்பானை சுமந்து செல்லும் நூதன திருவிழா நடைபெற்றது. பாலமேடு கிராமத்தில் உள்ள செல்லாயி அம்மன் கோவிலில் நடந்த பொங்கல் உற்சவ திருவிழாவில் அப்பகுதியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட ஆண்கள் விரதமிருந்து மண்பானை களையத்தில் நீரினை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக சென்றனர். இதையடுத்து செல்லாயி அம்மன் கோவிலில் குடும்பத்தோடு பொங்கல் வைத்து சாமி தரிசனம் செய்தனர். இந்த திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வடக்கு செல்லாயி அம்மனுக்கு பழங்குடி விநாயகருக்கும் இன்று காலையில் விளக்கு பூசையுடன் இந்த மாலையில் மண்பானை, அந்த காலங்களில் 100 ஆண்டுகளாக ஆண்கள் தான் இந்த பானையை கொண்டு போய் பெண்கள் 10 மணிக்கு மேல இந்த கண் திறந்து அவசியம் பண்ணி கண் திறந்து 1 மணிக்கு மேல கோயிலுக்கு ஆலயம் சென்று அங்கே பூசை சச்சி குட்டி வெட்டி அம்மனுக்கு மாவிளக்கு, பொங்கல் எல்லாம் வைத்து பெண்கள் தான் வைப்பாங்க. இங்க செலாக்குகள், பால்குடம், மனுஷவருப்புக்கு எடுக்கப்படும். கோயில்ல பொங்கல் வைப்பாங்க. பண்பாடு அதுக்கு உள்ள கொண்டு போறது ஆண்கள் தான் கொண்டு போவான். இது அந்த காலத்துல இருந்து எங்களுக்கு உள்ளது. அதை வழிவிடாம நாங்க நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்ப உள்ளவங்க எங்களுக்கு தெரிய வரைக்கும் நாங்க 100 வருஷமா எங்க தாப்பனாரு, எங்க பாட்டன் உள்ள காலத்துல இருந்து எங்களுக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து எங்க காலத்துல இதே நடத்தி கொண்டிருக்கோம். பெண்கள் தான் பொங்கல்களை வைப்பாங்க. கரெக்டா காலையில ஒரு 3:30 அளவுல அம்மனை கொண்டு போயிடுவாங்க. நகைப்பட்டியோட எடுத்து நகை அலங்காரம் பண்ணி கோயில் வாசல் கொண்டு போயிடுவாங்க.